மகாவதார் பாபாஜி அவர்கள் கடல் மாதாவை பற்றி கூறியபோது அவர் அவளை அமைதியின் தாய், ஆழத்தின் மர்மம் என விளக்கினார். கடல் மாதா என்பது இயற்கையின் கருணை வடிவம். அவள் அமைதியாக இருந்தால் உலகம் சாந்தியாகும். அவள் கலங்கினால் உலகமே அச்சத்தில் ஆழும். பாபாஜி சொன்னார், கடலின் மேல் புயல் எழுந்தாலும் அதன் அடியில் அமைதி நிலைத்திருக்கும். அதுபோல மனிதனின் உள்ளம் கடலின் ஆழம் போல அமைதியாக இருந்தால் வாழ்க்கையின் புயல்கள் அவரை அசைக்க முடியாது. கடல் மாதா நம் உள்ளத்தின் சக்தியையும் தாய்மையையும் பிரதிபலிக்கிறாள். அவள் அலைபாயும் போது நம் மனமும் அலைபாய்கிறது. அவள் அமைதியாகும் போது நம் மனமும் அமைதியாகிறது. பாபாஜி மேலும் கூறினார், கடல் மாதா உன்னுடைய உயிரை புனித நீராக மாற்றுவாள். அவளை நினைத்து தியானிப்பவன் தன்னுள் ஒளி வடிவத்தை காண்பான். கடலின் நீர் போல அவளின் அன்பும் எல்லையில்லாதது. கடல் மாதா நமக்கு பொறுமையை, சாந்தியை, பரந்த மனதை கற்பிக்கிறாள். அவள் அன்பின் தாயும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அலைக்கும் அர்த்தம் கொடுப்பவளும். பாபாஜியின் இறுதி சொல்லாக, கடலின் ஒவ்வொரு துளியிலும் தாயின் ஆசீர்வாதம் இருக்கிறது. அவளை உணர்ந்தவன் இனி வறுமையோ துயரமோ அனுபவிப்பதில்லை. அவன் மனம் கடலாகும், பெரிதும் ஆழமும் தாய்மையும். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமः.